الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه அல்லாஹ்வின் மகத்தான பெயரருள் முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜும்ஆவில் நம்மை அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். முஹர்ரம் என்ற அந்த வார்த்தைக்கு கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பது பொருள். மற்ற எல்லா மாதங்களை காட்டிலும் முஹர்ரத்திற்கென்று ஒரு தனி கண்ணியம் உண்டு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் சிறப்பு குறித்து சொல்லுகிற போது கூட ரமலானுக்கு அடுத்து சிறப்புக்குரிய மாதம் என்று சொன்னார்கள். ரமலான் எவ்வாறு கண்ணியம் பேணப்பட வேண்டிய மாதம் என்பது எவ்வாறு அதன் பொருளோ அதுபோல முஹர்ரம் மாதமும் கண்ணியம் பேணப்படுவது என்பது அவசியம் என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிற ஒரு மகத்தான செய்தி அது. இதனை ஷஹ்ருல்லாஹ், இதை அல்லாஹ்வுடைய மாதம் என்றும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மாதங்களும் அல்லாஹ்வின் மாதம் என்ற போதிலும் அல்லாஹ்வோடு இணைத்து பேசியிருப்பதன் மூலம் இந்த மாதத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். திருக்குர்ஆனும் அரபுலகத்தினுடைய அன்றைய கலாச்சாரத்தில் வழிநெடுகிலும் சண்டை சச்சரவுகளிலேயே பழக்கப்பட்டிருந்த அந்த அரபு குலம் இந்த மாதத்தை கண்ணியமாகவே அவர்கள் கருதினார்கள் என்பது மட்டுமல்ல, அதை குர்ஆனும் உறுதிப்படுத்துகிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், மொத்தம் 12 மாதங்களில் அரபுலகம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு முன்பு எடுத்ததற்கெல்லாம் சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகள், சல்லி பிரச்சனைகள் என்று சொல்வார்களே, அதுபோல் ஒன்றுக்கும் உதவாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தலைமுறை தலைமுறையினராய் அடித்துக் கொள்வார்கள். ஒண்ணுமே இருக்காது. இந்த குலத்தை சார்ந்த ஒரு பையனுக்கும் அந்த குலத்தை சார்ந்த பையனும் 2 பேரும் சின்னவங்க சண்டை போட்டுக்குவாங்க. இது அப்படியே பெரியவர்கள் அதை பெரிதுபடுத்துவார்கள். சின்ன பிரச்சனை தானே, சின்ன பிள்ளைங்க பிரச்சனை தானே விட மாட்டாங்க, அதை ஊதி பெரிதுவாக்குவார்கள்.
அது அவ்வளவு சீக்கிரமாக விஸ்வரூபம் எடுக்கும். என்ன ஆகும் என்றால் இரு தரப்பினரும் மோதிக்கொள்வார்கள். யாரோ ஒருவர் கொலையாகுவார். உடனே இதுக்கு பழி தீர்க்கணும்னு இன்னொருத்தவங்க, எப்படி எங்க குடும்பத்துல ஒரு ஆண் மேல கை வைக்கலாம் என்று மறுதரப்பு அவர்கள் யாரோ ஒருவரை கொலை செய்வார்கள். நீங்க அவ்வளவு தைரியமா, நாங்க பார்த்துக் கொள்ளலாம். இது பிரச்சனை பெரிதாகும். இது ஒரு நாள் 2 நாள் சண்டை அல்ல, கிட்டத்தட்ட 200 வருஷமாக அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அரபுலகத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது மதீனா நகரத்தில் கூட அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 பிரிவினர்கள் பிரிந்து கிடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு பெருமுயற்சி எடுத்தார்கள். குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, அருமைநாயகமே நீங்கள் உலகத்தில் இருக்கிற எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவ்வளவையும் செலவழித்தால் கூட மா அல்லப்த பைன குலூபிஹிம், அவர்களுக்கு மத்தியிலே உங்களால் பிரியத்தை உண்டாக்க முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு, வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த அவுஸ் ஹஜ்ரஜ் 2 பேருமே 2 பேருமே சகோதரர்கள், சொந்த அண்ணன் தம்பிகளாய் வந்தவர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள், அது அவ்வப்போது பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பதற்கு வழி இல்லாமல் அது விரோதம் வளர்ந்து, அது அவுஸ் ஹஜ்ரஜ் என்ற அந்த குலத்தினர் சொந்த உறவுகள் 200 வருஷமாக பிரிந்து கிடந்தது. இந்த ஒரு விஷயத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம், அரபுலகத்தில் அன்றைக்கு சச்சரவுகள் சண்டைகள் என்பதெல்லாம் மலிந்து போயிருந்த காலம். எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் பழகி போய்விட்டது. எடுத்த எடுப்பிலேயே ஆளுக்கு ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கு சுமூகமாக பேசுகிற வளமே இல்லை. எடுத்தோட வாழ உருவுறதுதான். அப்படி பழகி போயிருந்தார்கள் அந்த பாலைவனத்து மக்கள். அந்த சமயத்தில் தான் நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் அந்த அரபுலகத்திற்கு. எவ்வளவு பிரச்சனைகளை அந்த சமூகம் சந்தித்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அரபுலகத்தில் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு அதை சுற்றிலும் பெரிய பெரிய பேரரசுகள் எல்லாம் இருந்தன. ரோம பேரரசு, பாரசீக பேரரசு என்று நிறைய பேரரசர்கள் எல்லாம் இருந்தார்கள், ஆட்சி புரிந்தார்கள், பல நாடுகளை வெற்றி கொண்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அரபு நாட்டில் மட்டும் யாரும் கை வைக்கல. மக்காவும் மதீனாவும் ஹிஜாஸ் மாகாணத்தை யாரும் கை வைக்கவில்லை. ஏன் என்பதற்கு பல காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற போது, இவங்களுக்குள்ளாரையே அடிச்சுட்டு கிடப்பாங்க, இவங்களை போய் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, இவர்களை ஆள்வதை விட இவர்கள் போக்கில் விட்டு விடுவதே சரி என்று எல்லா அரசர்களும் ஒதுங்கி நின்றார்கள் என்றால் அந்த பூமி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் அனுமானிக்க முடிகிறது. இந்த சூழலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமிக்குள் வருகிறார்கள். அமைதியை நிலைநாட்டுகிறார்கள், சமாதானத்தை நிலைநாட்டுகிறார்கள், நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான பாணியை கையாளுகிறார்கள். யோசிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், குர்ஆன் அப்படி 12 மாதங்களில் அதிகபட்சமான மாதங்கள் அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள், இது கொலை கொள்ளை குழப்பம் இப்படியே போயிட்டு இருக்கிற அந்த தலைமுறையினர் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க, இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தா எப்பதான் நம்ம நிம்மதியா வாழ்றது? எதற்கெடுத்தாலும் சண்டை என்றால் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. அவர்கள் அந்த சமயத்தில் தான் 4 மாதங்கள் முடிவு செய்யப்படுகிறது. எப்படி என்றால் துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், இந்த 3 மாசத்துல சண்டையை போடக்கூடாது, யாரும் யாரையும் அடித்துக் கொள்ளக்கூடாது. அதே போல் ரஜபு மாதம், இந்த 4 மாதங்கள் வந்து விட்டதென்றால் சண்டை போடாத மாதம், சச்சரவுகள் செய்யாத மாதம். இது அரபு குலத்திலேயே அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது. இதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த 12 மாதங்கள் வானபூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து 12 மாதங்கள் அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ், இங்கே அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான், இங்கே 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அந்த அரபு குலம் அன்றைய சமூகத்தில் இந்த 4 மாசத்துல வாளை தூக்க மாட்டார்கள், சச்சரவு செய்ய மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்க, பிரச்சனையை பெரிதாக்க மாட்டார்கள், எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஷவ்வால் முடிந்து துல்காத ஆரம்பித்து விட்டாலே போதும், இது அமைதிக்கான மாதம்.
இப்படி ஒரு அமைப்பு அன்றைய காலத்தில் அரபு குலத்தில் இருந்தது. அப்படி ஒரு கூலத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த முஹர்ரம் மாதம் என்பது அப்படி கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். ஃபலா தظلموا فيه انفسكم. இங்கே ஒருவருக்கொருவர் சச்சரவு செய்வதோ குழப்பம் விளைவிப்பதோ அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணிக் கொள்ளாதீர்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் இது அன்றைய காலத்தில் அப்போதைக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகவும் நாம் பார்க்கலாம். இருந்தாலும் அந்த கண்ணியம் இப்போதும் பேணப்பட வேண்டும் என்கிற கருத்தும் அதில் மறைந்திருப்பதாய் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எனவே ரமலானுடைய கண்ணியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, ரமலான்ல நீங்க எவ்வளவு கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள். நீங்க அமல் செய்யணுங்கிற வரிசையை சுட்டும் சொல்லி முடிக்காமல் யாராவது வேணும்னே உங்களை வம்பு கிழித்தா வேண்டும் என்றே வா வரையா பார்க்கலாம், சச்சரவுக்கு வருகிறாயா, நீயா நானான்னு பார்த்தரலாமா என்று பேசுகிறார்கள். அல்லது உன்னை வேண்டுமென்றே வம்பு கிழித்து திட்டுகிறார்கள். உன்னை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ உறவுகளை பற்றியோ பேசுகிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சரி வா நீ நானும் பார்த்தரலாம்னு சொல்லாதீங்க. இன்னி சாயிமுன், இன்னி இம்ராவும் சாயிமுன், நான் நோம்பாளி, என்ன ஆள கொடு, இது அந்த மாதிரி மாசம் அல்ல என்று சொல்லி ஒதுக்கி செல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு அமைதிக்கான வழி. இது எப்படி ரமதான் மாதத்தில் கண்ணியத்தை பேணுகிற விஷயத்தில் அமைதியை கடைபிடிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்களோ, அதுபோல் ரமதானுக்கு அடுத்தபடியாய் இந்த மாதம் கண்ணியம் பேணப்பட வேண்டிய மாதம் என்று சொல்லி இருப்பதன் மூலம் சச்சரவுகள் இல்லாத அமைதிக்கு வழியை தேடி நாம் முயற்சிப்பது என்பது இந்த மாதத்திலும் அவசியம் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது குர்ஆனுடைய இந்த செய்திகள். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட அமைதியை தருவானாக. அமைதி என்பது நாட்டில் அமைதி மட்டுமல்ல, குடும்பத்திலும் அமைதி வேண்டும், தனி மனித வாழ்க்கையிலும் அமைதி வேண்டும், சூழ்ந்திருக்கிற மஹல்லாக்களில் அமைதி வேண்டும், நிறுவனங்களில் அமைதி வேண்டும், நிர்வாகத்தில் அமைதி வேண்டும், நாட்டில் அமைதி வேண்டும், உலகில் அமைதி வேண்டும். அமைதி என்பது ஒரு தனி மனித வாழ்க்கையில இருந்து உலகளாவிய முறையில் அப்படிப்பட்ட அமைதியை பேணுவதற்கு வழிகளை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலேயும் கடைபிடித்தார்கள். நான் பெரியவனா நீ பெரியவனா என்று அந்த சச்சரவுகளை ஊதி பெரிதாக்குகிற வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் எந்த சமயத்திலும் அனுமதிக்கவே இல்லை. ஒவ்வொரு வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசுல காபாவில் ஒரு பெரிய பிரச்சனை, நம்மெல்லாம் அறிந்த செய்திதான். காபாவை அப்போது புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். இருப்பதை அவர்கள் ஹலாலான காசுகளை வைத்து அப்படி புனர் நிர்மாணம் செய்கிற போது ஹஜருல் அஸ்வத் கல்லை கொண்டு போய் அந்த புனிதமான சொர்க்கத்து கல்லை யார் வைப்பது? 4 குழுக்களாய் பிரச்சனை. எங்க பாரம்பரியம் யாரு தெரியுமா, நாங்க யாரு தெரியுமா, நாங்க தான் கௌரவமானவங்க, நாங்க தான் கொண்டு போய் வைப்போம் ஒரு கூட்டத்தினர், நாங்க அதிகமா உழைச்சிருக்கோம், நாங்க தான் அதுக்கு தகுதி என்று இன்னொரு கூட்டத்தினர், இன்னொருத்தர் நாங்க தான் அதிகமாக எண்ணிக்கையில இருப்பவர்கள், நாங்கள் தான் அதை கொண்டு போய் வைப்போம். இப்படி பிரச்சனை. 4 குழுக்களாய் பிரிந்து கிடக்கிற இந்த தலைமுறையினர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாளைக்கு காலையில அதிகாலையில் யார் இந்த காபாவை நோக்கி முதல்ல வர்றாங்களோ அவருக்கு நம்ம தீர்ப்பு கேட்போம், ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கொள்வோம். முடிவு செய்கிறார்கள். மறுநாள் காலை பொழுதில் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35 வயது இளைஞராய், நபித்துவம் வெளிப்படுத்தப்படாத அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அவர்கள் அன்றைக்கு வைத்திருந்த பெயர் ஜாஅல் அமீன், அமீன் வந்து விட்டார், நம்பிக்கையாளர் வந்து விட்டார் என்று எல்லோரும் அவர்கள் சொல்கிற தீர்ப்பை எதிர்பார்க்கிற போது, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கிறோம், நீங்க 4 பேருக்கு ஒரு சரியான தீர்ப்பு, சமரசமான தீர்ப்பை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நீங்க செய்யுங்கன்னு சொல்லாம வைத்திருந்த போர்வை எடுத்து விரித்து அதில் ஹஜருல் அஸ்வதை வைத்து 4 குழுக்களின் தலைவர்களும் 4 மூலையை பிடிக்க செய்து அதை ஹஜருல் அஸ்வதை காபா வரை சுமந்து வர செய்து அந்த ஹஜருல் அஸ்வதை தன்னுடைய புனித கரங்களால் எடுத்து வைத்து எல்லோரையும் சமாதானப்படுத்தினார்கள் என்கிற வரலாறு நாம் அறிந்த செய்திதான். இது என்ன உணர்த்துகிறது என்றால், எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரப்பாய் ஒரு சார்பாய் தீர்ப்பு சொல்லாமல் சமரச முடிவுக்கு என்ன வழி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் எல்லா சமயத்திலும் கடைபிடித்திருக்கிறார்கள்.
எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும் பொதுவாகவே இன்றைக்கு குடும்ப ரீதியாக யோசித்து பாருங்கள். குடும்பங்களில் குழப்பம் விளைவிப்பது என்பது இதற்கு சர்வசாதாரணமாக ஆகியிருக்கிற காலம். அது குடும்ப வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம். இந்த குழப்பம் பண்றதற்கு அது கொலையை விட கொடியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த பெரும்பாலும் 2 குடும்ப பிரச்சனை வருதுன்னு வைங்க, இதை சமாதானமாக சமயோசிதமான அணுகுமுறையோடு இதை முடிக்க முயற்சிக்கலாம் என்பதை விட, நீ ஏன் அப்படி இறங்கி போன, உனக்கு என்ன அவசியம் இருக்கு, உனக்கு என்ன அறிவு இல்லையா, திறமை இல்லையா, உன்னுடைய கௌரவம் என்ன, இப்படி 2 பேர் இந்த தூண்டி விடுற வேலை இருக்கு பாருங்க. இந்த மூட்டு விட்டு கெடுக்கிறது தான் இது மிகப்பெரிய ஆபத்து. எதை அல்லாஹ் சொல்கிறான்? கொலையை விட கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். தம்பதிகள் சந்தோஷமாக வாழ முற்படுவார்கள். இந்த பெரியவர்கள் இருக்கிறாங்க அல்லவா, இங்கே ஈகோ பிரச்சனைகள் பல குடும்பங்களில் தீர்வு கிடைக்காமல் பெரிய சிக்கலில் இருப்பதை குடும்ப நீதிமன்றங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பஞ்சாயத்துகளில் பார்க்க முடிகிறது, நிர்வாகங்களில், ஜமாத்துகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஈகோ பிரச்சனை தம்பதிகளை வாழ விடாமல் பல சமயங்கள் செய்து விடுகிறது. எந்த சமயத்திலும் உடன்பிறப்போ சகோதரத்துவமோ அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வழி என்ன? பழி தீர்ப்பதல்ல. ஒரு சமூகத்திலே அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஒருபோதும் அது தீர்வாக அமையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு போர் வரலாறை எடுத்து பாருங்க. மக்காவில் வாழ்கிற போது அந்த எதிரிகள் எவ்வளவு கொடுமைகளை இழைத்திருப்பார்கள். ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. சஜ்தாவில் இருக்கிற போது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து போட்டதும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் நெஞ்சில் ஏறி மிதித்ததும், உயிரை கொலை செய்கிற அளவுக்கு கடுமையாய் வதைத்ததும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெண்தனிலே அவர்களை கிடத்தி அவர்களின் பாறையை வைத்து அவர்களை குடத்தி, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எடுத்த எடுப்பிலே இதற்கு தீர்வு நம்ம எல்லாம் ஒரு படை திரட்டுவோம், சச்சரவு பண்ணுவோம், நம்ம யாருக்கு காட்டுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே இருந்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அவர்கள் அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் நிழலில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தொழுது கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு எதிரி வாளால் எடுத்து முதுகிலே ஒரு வெட்டி விட்டான். முதுகு பிளந்து இருக்கிறது. அந்த சதை பிளவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நம்ம தீன்ல கரெக்டா இருக்கோம்ல, நம்ம மார்க்கம் தானே சத்தியமான மார்க்கம். அப்படி இருக்க அலா ததுஊலனா அலா தஸ்தன்சிருலனா, இவங்களுக்கு எதிராக நீங்க பத்வா செய்யக்கூடாதா? இவங்க ஒண்ணும் இல்லாம போகணுங்கிறதுக்கு ஏதாவது பத்வா செய்யக்கூடாதா? இவர்களுக்கு எதிராக நீங்கள் உதவியை தேடக்கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்போது காயப்பட்டு சதை பிளந்து ரத்தம் வழிந்தோடுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நிற்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தி, கொஞ்சம் பொறுங்க. முன்பு ஒரு கூட்டம் இருந்தது, அவங்க எவ்வளவு பொறுமையை மேற்கொண்டார்கள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தலை ரம்பத்தால் 2 கூறாக பிரிக்கப்பட்டது. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது, 2 கூறாக பிரிக்கப்பட்டது. அவ்வளவு கொடுமைகள் எல்லாம், சித்திரவதைகள் எல்லாம் இழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் நமக்கு முன்னால் இருந்தது. தீனுக்காக அவ்வளவு சிரமங்களை அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். வலக்கின்னக்கும் லதஸ்தஅஜிலூன், ஒரு நேரம் வரும் தீன் ஹதரமௌத் வரை பரவும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்துவிட்டு, கொஞ்சம் பொறுங்க, நீங்க அவசரப்படுறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையில இருந்து எடுத்த எடுப்பிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவதற்கு ஒருபோதும் விரும்பவே இல்லை. இது மக்காவின் வாழ்க்கை. மதீனாவிற்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அங்கே மெஜாரிட்டியாக இருந்தவர்கள் யூதர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களுக்கு மத்தியில் எடுத்த எடுப்பிலேயே பிரச்சனையை பெரிதாக்க விரும்பவில்லை. எடுத்த உடனே உடன்படிக்கை செய்கிறார்கள் என்பது வரலாறு. நீங்களும் நாமளும் மதீனாவாசிகள், உங்களுக்கு நாங்க உதவியா இருப்போம், எங்களுக்கு நீங்க உதவியா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை அப்படித்தான். எடுத்த எடுப்பிலேயே அவர்களோடு மோதி பார்க்கலாம் என்கிற அணுகுமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளவே இல்லை. எவ்வளவு நேர்த்தியான சமயோசிதமான அணுகுமுறையை பாருங்கள். அப்படியும் கூட ஒரு கட்டத்தில் சூழ்ச்சி செய்து இந்த சமூகத்தில், இந்த உம்மத்திற்கு எதிராகவே அவர்கள் உதவி செய்ய நாடிய போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு விரட்டியதெல்லாம் பின்னால் உள்ள செய்தி. பத்ர் போர் நடந்து முடிகிறது. 70 பேர் கொல்லப்படுகிறார்கள், 70 எதிரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? தீர்ப்புகள், மஷ்வராக்கள், இதெல்லாம் நீண்ட செய்தி. அது
அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. கையில் பிடிக்கப்பட்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் மதீனாவின் வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஃமின்களையும் கடுமையாய் சித்திரவதை செய்தவர்கள். ரொம்ப ஈஸியா வார்த்தையால் வதைத்தவர்கள் மிக கடுமையாக சித்திரவதை செய்தவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்க இவரை கூட நீ இவரை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாம் அல்லவா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய மஷூராவின் அடிப்படையில் மற்றவர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு செய்தார்கள்? யாருக்கெல்லாம் ஃபைன் பணய தொகை கொடுக்க முடியும் கட்டுங்க, இல்லை என்றால் மதீனாவிலே இருக்கிற எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றிருக்கிற கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்து அதன் மூலம் நீங்கள் விடுதலை பெறலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த பழி தீர்க்கிற முயற்சி இருக்கிறது அல்லவா, அது இன்னமும் ஊதி பெரிதாக்கப்படும். எனக்கு பகரமா இவர் கொலை பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு நம்ம பழி தீர்த்தே ஆகணும். இது பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி கொண்டே போகும். உஹது போர் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதமான பற்கள் ஷஹீதாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கன்னங்கள் எல்லாம் வளையங்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ரத்தம் வழிந்தோடுகிறது. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இவங்க இப்படி பண்றாங்களே, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, நீங்க ஒரு வார்த்தை அவங்க ஒண்ணும் இல்லாம போகணுங்கிறதுக்காக நீங்கள் பத்வா செய்யக்கூடாதா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் வாய் திறந்தார்கள், இன்னி லம் உபஅஸ் லஆனன் வலாக்கின் உஇஸ்து ரஹ்மத்தன், நான் பிறரை சபிப்பவராக அனுப்பப்பட்டவர் அல்ல, வலாக்கின் உஇஸ்து ரஹ்மத்தன், எல்லோருக்குமான ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதிரிகள் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது வேறு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அமைதியை விரும்புகிற விஷயத்தில் பிரச்சனையை பெரிதாக்காமல் சமாதானத்திற்கும் அமைதிக்கான வழியை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருக்கிறார்கள். ஒவ்வொரு போராக யோசித்து பாருங்களேன். ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா நகரத்தை எப்போது பார்ப்போம், காபாவை எப்போது பார்ப்போம் என்கிற துடிப்பு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் அதற்காக உம்ராவுக்காக போக முற்படுகிற போது ஹுதைபியா இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அவங்க போட்ட அந்த உடன்படிக்கை எல்லா விஷயத்தையும் படித்து பார்த்தால் முஸ்லிம்களுக்கு எல்லா வகையிலும் பாதகமாகத்தான் இருந்தது. இந்த வருஷம் வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் நீங்க வரணும், அடுத்த வருஷம் 3 நாள் மட்டும்தான் நீங்க மக்காவில் இருக்கணும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்போது உடன்படிக்கை நடந்திருக்கிறது, இந்த உடன்படிக்கையின் படி மக்காவிலிருந்து யார் வந்தாலும் மதீனாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பிடணும், மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். இது என்ன நியாயத்திற்கு முரணாக தெரிகிறது அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். எல்லா விஷயம் அந்த உடன்படிக்கையில பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருந்தது. இன்னும் 10 வருஷத்துக்கு நீங்க சண்டை போடக்கூடாது, சரி. யாரு வந்தாலும் அதை திருப்பி அனுப்ப மாட்டோம், சரி. இந்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு வரக்கூடாது, சரி. அடுத்த வருஷம் வந்தாலும் 3 நாள் தான் தங்கி இருக்கணும், சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யார சொல்லலாம், நம்ம சத்தியத்தை தானே இருக்கிறோம், நாம ஏன் இணங்கி போகணும் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனையை பெருசாக்கினார். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, குர்ஆன் வசனம் இறங்குகிறது, தெளிவான வெற்றியை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அதற்கு பிறகு இஸ்லாம் வளர்ந்த செய்தி எல்லாம் நீண்ட செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் எல்லா சூழலிலேயும் சமூகத்திற்கு மத்தியில் சுமூகமான இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு வழி என்ன, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே யோசித்திருக்கிறார்கள். அது ஒரு சின்ன அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம், இரு பிரிவினருக்கு மத்தியில் பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு கட்டத்தில் மக்காவிலும் மதீனாவிலும், மதீனா ஷரீஃபில மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் ஒரு பக்கம், மறுதரப்பில் மதீனாவில இருந்து அவர்களை அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகள் ஒரு பக்கம். அந்த 2 பேரும் இணைந்து ஒரு சுமூகமான அழகான ஒரு தீனை கட்டி காத்து கொண்டிருக்கிற சமயம், யாரத்தான் ஷைத்தான் உள்ள விடல, ஷைத்தான் அவன் தன்னுடைய வேலைகளை அவ்வப்போது லேசாக அவன் தூண்டி விடுவான். ஒரு சமயம் ஒரு போரின் போது அன்சாரிகள் ஒரு பக்கம், முஹாஜிர்கள் ஒரு பக்கம். மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள், அவர்களை மதீனாவாசிகளாக இருந்த அன்சாரிகள், 2 பேருக்கு மத்தியில் முனாஃபிக்குகள் ஒருவன் சின்ன பிரச்சனையை தூண்டி விடுகிறார். தூண்டி விட்டு, நீங்கெல்லாம் மதீனாவாசிகள், அவங்க எல்லாம் என்ன இருந்தாலும் வெளியூருக்காரங்க தானே, பிரச்சனை எப்படி உருவாக்குகிறான் பாருங்கள். முனாஃபிக் எப்பவுமே அவன் வேலையை செஞ்சான்.
நீங்க எல்லாம் உள்ளூர்காரங்க, அவங்க வெளியூருக்காரங்க, நீங்க எப்படி அப்படி பிரச்சனையா அவர்களை விட நீங்க உங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு தரம் என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன என்று பேசுகிற போது சின்ன பிரச்சனை மூண்டுகிறது. இந்த பிரச்சனையின் போது ஒரு முஹாஜிராக இருக்கிற ஒரு சஹாபி முஹாஜிர்களே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அன்சாரி தோழர் திரும்ப அன்சாரிகளே எல்லோரும் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். இது ஒரு தனி மனித பிரச்சனை, ரெண்டு பேருக்கு மத்தியிலான ஒரு சின்ன பிரச்சனை. இங்கே முனாஃபிக்காக இருக்கிற ஒரு கருப்பு ஆடு ரெண்டு பேரையும் தூண்டி விடுகிறார். இப்போது இருக்கிற தூண்டுவதற்காக இருக்கிற ஒரு பெரிய வல்லரசு ஒருத்தர் இருக்கா, இங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் பாருங்க. அது மாதிரி தூண்டி வர்றதுக்குன்னா ஒரு கருப்பாடு ஒரு முனாஃபிக்கு. அவன் என்ன செய்கிறான், நீ எப்படி நீ இறங்கி போயிடலாம், உனக்கு பொதுவாகவே சுமூகமான சூழ்நிலைகளை எல்லோரும் ஒரு குடும்பவிய ரீதியாக யோசிச்சு பாருங்க. சின்ன பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஏதோ அவசரத்துல பேசியிருப்பான்பா, பிரச்சனை அது பெருசா நினைக்காத என்று சொல்லுவதற்கு பதிலாக அவன் எப்படி உன்னை பத்தி அப்படி பேசிருக்கலாம், என்னன்னா நீ கேட்டுட்டு சும்மா வந்திருக்க கூடாதுப்பா, ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு வந்திருக்கணும், நான் கூப்பிடுங்கிற மாதிரி என்று சொல்லுவான் பாருங்க. இது இவனை உசுப்பேற்றி விடுவது, இது பிரச்சனையை இன்னும் ஊதி பெரிதாக்குவது. இதுதான் குடும்பங்களில் சமூகத்திற்கு மத்தியில், பிரிவுகளுக்கு மத்தியில், மதங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற பிரம்மாண்டமான பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். அப்போது முஹாஜிர்கள் அன்சாரிகள் ரெண்டு தரப்புல ரெண்டு பேருக்கு மத்தியிலான பிரச்சனை. அது முஹாஜிர்களே வாருங்கள் இவரு கூப்பிட, அன்சாரிகளே வாருங்கள் கூப்பிட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை பார்த்தவுடன் இது கொஞ்ச நேரத்தில் சரி செய்யப்படவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக ஆகி இருக்கும் என்றால், இவ்வளவு காலம் கட்டி காத்திருந்த சகோதரத்துவம், முஸ்லிம்கள் என்கிற ஓரணியில் இணைந்திருந்த இந்த அந்த குழுவினரை அன்சாரிகள் ஒரு கட்சி, முஹாஜிர்கள் ஒரு கட்சி, இயக்கம், பிரிவு, இது பிளவுபடுத்திவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த இடத்துல ஆஜரானாங்க. தஊஹா ஃபைன்னஹா முன்தினா, விடுங்க இது நாற்றம் எடுக்கிற விஷயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஊஹா ஃபைன்னஹா முன்தினா, இது பிரச்சனையை பெருசாக்குற விஷயம் அல்ல, ஒரு சின்ன விஷயம். அங்கே குழப்பம் விளைவித்தவன் எவன் என்பதை அடையாளம் கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சீர் செய்ய முற்பட்டார்களே ஒழிய இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த விடாமல் அதை உடனடியாக அதை ஆஃப் பண்ணாங்க. இது குடும்பவியல் வாழ்க்கையிலும், சகோதரத்துவ வாழ்க்கையிலும், பிரிவினருக்கு மத்தியிலும், சமூகத்திற்கு மத்தியிலும், மஹல்லாவிற்கு மத்தியிலும் ஒரு அற்புதமான முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டு இருப்பதை வரலாறுகள் முழுக்க நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அமைதியை மட்டுமே விரும்பினார்கள். எல்லா சமயத்திலேயும் பழி தீர்க்கிற அணுகுமுறையை ஆதிக்கம் இருந்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வைக்கே போகவே இல்லை. மக்காவில் வெற்றி கிடைக்கிறது, மத்தகு மக்கா, அந்த சமயத்தில் மக்காவில் வெற்றி வீரராய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் இருக்கிற அந்த சமயத்தின் ஆதிக்கத்தில் மக்காவில் இருந்த காலத்தில் எவ்வளவு தொல்லை கொடுத்தார்களோ அத்தனை பேரை ஊரை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லியிருக்க முடியும், அத்தனை பேரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்க முடியும், அத்தனை பேரும் இந்த நாட்டில் யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்க முடியும், அத்தனை பேரையும் என்னென்ன வகையிலெல்லாம் அதற்கு பழி தீர்க்க வாய்ப்பு இருந்ததோ செய்திருக்க முடியும். என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவுக்கு வரவே இல்லை. நாமெல்லாம் அறிந்த செய்திதான், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைக்கு பழி தீர்க்கிற நாள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரெல்லாம் கதவுக்குள் பூட்டிக் கொண்டு உள்ளே முடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு நேர்த்தியான அணுகுமுறை என்று பாருங்கள். இது ஒரு குடும்பவியல் வாழ்க்கை, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அமைதியை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொத்த வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. எந்த சிக்கலையும் தீர்ப்பதற்கு அணுகுமுறைகளில் பொதுவாய் யார் நடுநிலையாய் சமாதானம் பேச முற்படுகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொய் ஹராமோ அந்த பொய்யை ஹலால் ஆக்குகிறார்கள். லைஸல் கஸாபு அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது, அது கணவனுக்கு மத்தியிலோ மனைவிக்கு மத்தியிலோ அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலோ பிரச்சனை பெரிதாகிறது. இவ்வளவு காலம் கட்டி காத்திருக்கிற அந்த அற்புதமான சமரசமான அந்த அணுகுமுறை லேசாக சின்ன சின்ன பிரச்சனையால் பிளவுபடுகிறது. இப்போது சமாதானம் தேவைப்படுகிறது. யார் சமரசம் செய்ய முற்படுகிறாரோ, பொய்யோ பொய் போன்ற வார்த்தைகளையோ அவர் உபயோகித்தால் அவர் ஒருபோதும் பொய்யர் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் பேசுவது ஹராம்,
அந்த ஹராம் விஷயத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அழகான அணுகுமுறையை காட்டி தருகிறார்கள். சுமூகமாய் இணக்கமான முடிவுக்கு வழி என்ன? இது ஒரு குடும்பவியல் வாழ்க்கையிலும் சகோதரத்துவ வாழ்க்கையிலும் பேணப்பட வேண்டிய முக்கியமான அம்சம். அமைதிக்கு வழியை தீர்வு தேடி இன்றைக்கு உலகமே தடுமாறி கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து ஊதி பெரிதாக்குவது சர்வசாதாரணமாகிவிட்டது. சமூகத்திற்கு மத்தியில், பிற சமூகத்திற்கு மத்தியில் இவ்வளவு இணக்கமான சூழலை குர்ஆன் சொல்வது தெரியுங்களா? நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், பிற சமூகத்தினர் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பது 100% உண்மைதான். அதில் மாற்று கருத்து இல்லை என்ற போதிலும் கூட அவ்வாறு ஷிர்க் செய்பவர்களை குறித்து விமர்சிக்க இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கவே இல்லை. வலா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். குர்ஆன் அழகான அணுகுமுறையை சொல்லித் தருகிறது. லா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்தான் உண்மையான இறைவன் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவன்தான் உலகத்தில் வணங்கப்பட தகுதி உள்ளவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. மறுமை ஒன்று உண்டு என்பதை நாம் மனதார நம்புபவர்கள். இதற்கு மாற்றாய் இணை வைத்து வணங்குகிறார்களே, அவர்களுடைய கடவுளை குறித்து நீங்கள் விமர்சிக்காதீர்கள், நீங்க திட்டாதீங்க. இது குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகிற அழகான அணுகுமுறை. நீங்க அவசரப்பட்டு நீங்க ஏதாவது அந்த கடவுளை பற்றி ஏதாவது சொல்லுவீர்கள், ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அவர்கள் விவரம் அறியாமல் உங்க அல்லாஹ் மட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றி, கடவுளை பற்றி, நம்முடைய இறைவனை பற்றி, இஸ்லாமை பற்றி ஏதாவது விமர்சிப்பார்கள். அது பிரச்சனையை பெரிதாக்கும். அமைதிக்கு வழியை குர்ஆன் சொல்லி தருகிறது. அவர்கள் அசத்தியத்திலே இருந்தாலும் கூட அவர்களுடைய கடவுளை குறித்து நீங்கள் திட்டாதீர்கள், விமர்சிக்காதீர்கள், கேலி பொருளாக பேசாதீர்கள். எவ்வளவு நேர்த்தியாய் அமைதிக்கு வழியை குர்ஆன் சொல்லி தருகிறது என்று பாருங்கள். பிற சமூகத்தினருக்கு மத்தியிலே கூட அது அவருடைய கொள்கை குழப்பங்களில் கூட வித்தியாசம் இருந்த போதிலும் கூட அழகான அணுகுமுறை. இன்றைக்கு இதுதான் இப்போது சமூகத்தில் மிக மிக அவசிய தேவை. சமூகத்திற்கு மத்தியிலான அவசியத்தில் மிக அவசியம் என்பது அமைதி. இன்றைக்கு அமைதிக்குத்தான் உலக நாடுகள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பவியல் வாழ்க்கையிலும் அமைதிக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன மெசேஜ்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறது தெரியுங்களா? வாட்ஸ்அப்புகள்ல ஃபார்வர்டு மெசேஜ் ஒன்றும் இருக்காது. அது உண்மையில் நடந்த விஷயமாக கூட இருக்காது. இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு. குர்ஆன் சொல்கிறது, ஒரு செய்தியை ஒருத்தன் கொண்டு வந்து சேர்க்கிறான், அது ஒரு மெசேஜை கொண்டு வந்து சேர்க்கிறான்னா ஃபதபையனு, அது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி அது அன்றைக்கு சொல்லப்பட்ட தகவலாக இருந்தாலும், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் என்றால் ஒரு மெசேஜுக்கும் அது பொருந்தும். அது ஃபார்வர்டு மெசேஜாக இருக்கலாம், அது திரிக்கப்பட்ட மெசேஜாக இருக்கலாம். சமூகத்தில் ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டா ஏதோ ஒன்று ஒரு செய்தியை, அது நடந்ததா நடக்கலையா, உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் தாக்கப்பட்டானா அல்லது சமூகத்தில் ஏதாவது குழப்பம் விளைவிக்கப்பட்டதா, ஒண்ணுமே இருக்க. சின்ன தீப்பொறியை பத்த வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த தீப்பொறி அப்படியே பரவலாகும். அது ஃபார்வர்டு மெசேஜ்களாக பரவும். இரு பிரிவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் பெரிதாகும். ஒண்ணுமே இருக்காது, நடந்திருக்காது. சமூகத்தில் எவ்வளவு நடக்கிறது தெரியுங்களா? இந்த சோசியல் மீடியாக்களின் மூலம் ஏற்படுகிற பிரச்சனைகள் எவ்வளவு யோசிச்சு பாருங்களேன். காஷ்மீரில் பகல்காம்ல நடக்கிறது ஏதோ ஒரு சின்னது, அவர் ஒரு முஸ்லிம் தான் என்று எவனோ ஒருத்தர் சொல்லி அது எவ்வளவு பூதி பெரிதாக்கப்படுகிறது யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன உதாரணம். எவ்வளவோ விஷயங்களை யோசித்து பார்த்தால் இந்த சமூக ஊடகங்களின் வழியாக பகிரப்படுகின்ற செய்திகள் ஊர்ஜிதமான தகவல் தானா என்பதை புரியாமல் சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளவு குழப்பங்கள் இந்த சமூகங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் இதை பாதுகாப்பானாக. அமைதியான சூழலுக்கு வழிகளை எப்போதும் நாம் ஆய்ந்தறிந்து செயல்பட வேண்டும். அது நம்முடைய ஒரு செயல், நம்முடைய ஒரு வார்த்தை இந்த உம்மத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்க வாய்ப்பு இருக்குமேயானால் அது போன்ற செயல்களில் இருந்து நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது மெசேஜாக இருக்கலாம், நம்முடைய வார்த்தை பிரயோகமாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், நம்முடைய சொல்லாக இருக்கலாம். எந்த சமயத்திலேயும் நம்மை சார்ந்திருப்பவருக்கும் சூழ்ந்திருப்பவருக்கும் எந்த வகையிலும் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற வகையில் ஒருபோதும் அமைந்துவிடக் கூடாது என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் தெரியுங்களா?
இப்போதெல்லாம் சர்வ சாதாரணமாய் ஒரு சமூகத்தை பற்றி ஒரு சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனையை தூண்டி விடணும்னா வேற பெரிய தேவையெல்லாம் இல்லை. ஒரு சினிமா எடுத்தா போதும். ஒரு சினிமா எடுத்து அங்கே அவனை காட்சிப்படுத்துகிற போது தவறாய் சித்தரித்து விட்டால் போதும். நேற்றைய முன்தினம் கூட ஒரு சினிமா எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவபந்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் எப்படியோ காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த உம்மத்தில் ஊடகங்களின் வழியாய், காட்சி ஊடகங்கள், பொழுதுபோக்கு ஊடகங்களின் வழியாய் இந்த உம்மத்தை எப்படியாலும் சூடேற்றுவதற்கு வழிகள் பெரும்பாலும் நடக்கிறது. அல்லாஹ் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பானாக. நாம் கையாள வேண்டிய ஒரு அற்புதமான அணுகுமுறை என்னவென்றால், இந்த முஹர்ரம் மாதத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிற செய்தி, எப்போதும் கண்ணியத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுகிற விஷயத்தில் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு நபருக்கும் அதிலே கடமை இருக்கிறது. முதலில் நமக்கு மத்தியில் அமைதி, நம் குடும்பத்தினருக்கு மத்தியிலான அமைதி, நம்முடைய சமூகத்திற்கு மத்தியிலான அமைதி, சகோதரத்துவத்தினுடைய அமைதியை நிலைநாட்டுகிற விஷயத்தில் மஹல்லாக்களுக்கு மத்தியில் எல்லா வகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முன்மாதிரியை இந்த உம்மத்தில் எல்லா சூழலையும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மக்காவினுடைய வாலிப காலம், 20 வயது நிரம்பிய இளைஞராய் அப்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அன்றைய சூழலில் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு சூழலில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது பொதுமக்களுக்கு மத்தியில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு வழிகளில் ஒரு இளைஞரணி உறுப்பினராய் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டு இருப்பதாய் வரலாற்றின் வழியே நாம் பார்க்க முடிகிறது. அந்த இளைஞர் குழுவுக்கு பெயர் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்றதற்கு பெயர். அங்கே இருந்து அந்த ஊருக்கு, அன்றைய மக்கமா நகரத்தில் யாரேனும் வெளியில இருந்து தாக்க முற்பட்டார், வெளியில இருந்து அக்கிரமம் செய்ய முற்பட்டால் அதை தடுத்து காப்பாற்றுகிற ஒரு சோல்ஜர்களாய் அன்றைய இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இளைஞரணியின் உறுப்பினராய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பதை வரலாறு உறுதிப்படுத்துகிறது. சொல்லுகிற செய்தி என்னவென்றால், குடும்பத்திலும் அமைதி, சமூகத்தில் அமைதி, நிறுவனங்களில் அமைதி, நிர்வாகத்தில் அமைதி, நாட்டில் அமைதி, உலகளாவிய அமைதி, இவை அனைத்தையும் பேணுவதற்கு முஹர்ரம் மாதம் என்பது ஒரு அழகான அணுகுமுறையை கற்றுத் தருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். நம்முடைய ஒரு சொல்லோ செயலோ ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றால் அது கொலையை விட பிரம்மாண்டமான குற்றம் என்பதாய் குர்ஆன் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழப்பங்களுக்கு ஆட்படாத தெளிவான அணுகுமுறையோடு இந்த உம்மத்தில் அமைதியை நிலைநாட்டுவதில் எல்லோரும் பங்குதாரராக இருக்கக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.